Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு டெரிவேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை அ ரேஷ்னல் ஃபேக்டர் ஐ பை டி. ஐனா இன்டர்போலேஷன், அப் சாம்பிளிங். டினா டவுன் சாம்பிளிங், டெசிமேஷன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். அதை அப் சாம்பிளர் கிட்ட கொடுக்குறோம். அது என்ன பண்ணும்? சாம்பிள்ஸை அதிகப்படுத்தும். ஓகே, நம்மளுக்கு அவுட்புட். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டவுன் சாம்பிள் பண்ண போகிறோம். இன்புட்டை குறைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு வர்றது அவுட்புட். அதாவது ஒரு சாம்பிளிங் ரேட்டை அதிகப்படுத்தினோம்னா அதை நம்ம இன்டர்போலேஷன் சொல்லும், அப் சாம்பிளிங்னு சொல்லும். ஒரு சாம்பிளிங் ரேட்டை குறைச்சோம்னா அதை டெசிமேஷன் சொல்லும், டவுன் சாம்பிளிங் சொல்லும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு இன்புட் தரேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 1, 2, 3ன்னு தரேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து அப் சாம்பிள் பண்ண போகிறேன். ஐ வேல்யூ வந்து 3 வச்சு செட் பண்ண போகிறேன். அப்போனா 1, கூட எக்ஸ்ட்ராவாக 2 0. அப்போ நம்மளுக்கு 3 எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா? அடுத்து 2 கூட 2 0. அதாவது இப்போ நான் ஐ வேல்யூ 3ன்னு செட் பண்ணேன்னா 3 - 1 zeros ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்புட் 3, அது கூட 2 zeros. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஹெச் ஆஃப் எண்ணுக்குள்ளே போயிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன் சாம்பிள் பண்ண போகிறோம். இப்போ டவுன் சாம்பிள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்கிற எல்லா ஜீரோஸையும் தூக்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 1, 2, 3. ஸோ அது நம்ம செட் பண்ணுறது தான் டவுன் சாம்பிளிங். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இந்த சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் நடத்துகிறோம். தேவைக்கேற்ப சாம்பிள் அப் பண்ணுறோம், தேவைக்கேற்ப சாம்பிளை குறைச்சிக்கிறோம். ஓகேங்களா? இல்லைன்னா இங்கே இருந்து ஒரு 0 தான் குறைக்கினா கூட இங்கே லாஸ்ட்டில் குறைச்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1, 0, 2, 0, 3, 0. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? டவுன் சாம்பிள் பண்ணுறோம். ஸோ இதுக்கான இந்த ஒய் ஆஃப் எம் இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட் ஈக்குவேஷன் தான் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவுட்புட் எழுத போகிறோம். அவுட்புட் ஈக்குவேஷன், அவுட்புட் ஆஃப் அப் சாம்பிளர். இந்த டயக்ராமில் இங்கே அப் சாம்பிளர் இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து வெளிவர அந்த அவுட்புட், அதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணோன்னா வி ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எல் பை ஐ. நம்ம எல் வேல்யூ வந்து 0 எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஐ எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ஐ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ஐ எடுத்துகிட்டே இருக்கலாம். இதோட மீனிங் என்னென்னா, இப்போ நான் 1, 2, 3ன்னு ஒரு இன்புட் தரேன். இப்போ நான் வந்து செட் பண்ணுறேன், இதில் ஏதோ ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். 1, 0, 0, 2, 0, 0, 3, 0, 0. இந்த மாதிரி ஜீரோஸ் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அது அப் சாம்பிளருக்கான அவுட்புட்டுக்கான ஈக்குவேஷன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த அவுட்புட் எழுத போகிறோம். இது ஃபில்டர் இல்லையா, இந்த ஃபில்டர்லேருந்து வர அவுட்புட். இது என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம்? லீனியர் டைம் இன்வேரியன்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான நொட்டேஷன் வந்து W ஆஃப் L இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் K ஈக்குவல் டு -∞ to +∞. இது வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இம்பல்ஸு, இது கூட வர அந்த இன்புட் ரேஞ்ச். ஸோ H ஆஃப் L மைனஸ் K, V ஆஃப் K, இது வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த V ஆஃப் K எப்பயுமே வந்து 0 ஆகாதுன்னு சொல்கிறோம். ஏன் 0 ஆகாதுன்னா, இப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு இன்புட் கொடுத்து அது எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது. அது இங்கே ஃபில்டருக்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? இன்புட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வி ஆஃப் கேவை எக்ஸ் ஆஃப் கேன்னு மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் சாம்பிள்ஸ்க்கு மாற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கே கூட இந்த ஐ வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஐ வேல்யூ என்னது? இன்டர்போலேஷன் வேல்யூ. இது இருக்குல்லையா, இந்த ஐ வேல்யூ, அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா ஃபில்டர்னுடைய அவுட்புட் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து அப் சாம்பிளனுடைய அவுட்புட்டு, இது ஃபில்டர்னுடைய அவுட்புட்டு. அடுத்த அவுட்புட் என்னது? டவுன் சாம்பிளனுடைய அவுட்புட். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஒய் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் எம் கூட அந்த டெசிமீட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்துகிட்டு வந்து மூணாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். மூணாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குங்க? ஒய் ஆஃப் எம் ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் எம்டி இருக்குங்க இல்லையா,
இங்கே என்ன இருக்குது, இங்கே W ஆஃப் எல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல் இருக்க இடத்துல எம்டின்னு போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன வரும், சம்மேஷன் கே ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே இருக்கீங்க ஹெச், இந்த எல்லுக்கு பதில் எம்டி போடணும். ஸோ எம்டி மைனஸ் அடுத்து என்ன இருக்குது, கேஐ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் கே. ஓகேங்க, இதுதான் அதாவது தான் இது எடுத்து மூணாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும் அர்த்தம். அதாவது இந்த இடத்துல எல் இருக்கும் மூணாவது ஈக்குவேஷன், அதுக்கு பதில் எம்டின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய அவுட்புட், டவுன் சாம்பிளருக்கான அவுட்புட். இதுதான் நாலாவது ஈக்குவேஷன். சரி, இப்போ நம்ம வேரியபிள் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் டைம் டொமைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கே வேல்யூ இருக்குங்க இல்லையா, நம்மளா ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், எம்டி பை ஐ மைனஸ் என். இதோட மீனிங் என்னென்னா லார்ஜஸ்ட் இன்டிஜர் வேல்யூ, இன்டிஜரில் பெரிய வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதை நம்ம எடுத்துக்கிறது தான். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஒய் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு இந்த கே இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எம்டி பை ஐ மைனஸ் என். இதுதான் இந்த கே இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பக்கத்தில் இருக்குது ஐ இருக்குது, அப்புறம் எக்ஸ் ஆஃப் கே இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், எம்டி பை ஐ மைனஸ் என். இந்த கே என்னது, இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கேக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். சரி, மைனஸ் எம்டி பை ஐ இன்ட்டு ஐ. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என் இன்ட்டு ஐ என்ஐ. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது, மாடுலோ ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேங்களா, இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க, இந்த இடம் மட்டும் ஃபஸ்ட் இந்த என்ஐ எடுத்து எழுதிப்போம். ப்ளஸ் இது மொத்தமாக நம்ம என்ன பண்ணலாம், அதாவது எம்டி மைனஸ் எம்டி பை ஐ இன்ட்டு ஐ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம மாடுலோ ப்ராப்பர்ட்டிக்கு மாற்றிடலாம். அதாவது இங்கே நியூமரேட்டர்லாம் இருக்குது எம்டி, நம்ம பேஸ் நம்ம என்ன பண்ணோம் ஐ, இந்த இன்டர்போலேட்டிவ் வேல்யூ, இதெல்லாம் மாடுலோ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றியாச்சு, ஒரு மாடுலோ ப்ராப்பர்ட்டிக்கு மாற்றியாச்சு. எம்டி மைனஸ் எம்டி பை ஐ இன்ட்டு ஐ நம்ம எப்படி எழுதியாச்சு, எம்டி ஐன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா, மற்றதெல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்ச டைம் டொமைன் ஈக்குவேஷன். இந்த வெளியில் வர ஃபைனலாக இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, அந்த சாம்பிளிங் ரேட்டுக்கான டைம் டொமைன் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொன்றுத்துக்கும் அவுட்புட் எழுதணும். அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு ஃபைனலாக டைம் டொமைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடணும். இதுதான் சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.